இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு திரும்பி வரார். ஐஆர்சிசி ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கீழே போடுங்கப்பா, சரணடைஞ்சிருங்க அப்படிங்கிறது போல. ஏன் இப்படி தேவையில்லாம பிளட் ஷீட் ஆகணும், ஹார்ம் ஆகணும் அப்படிங்கிறது போல. இப்ப என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் ஆம்ச கீழே போட்டு போய் சரண்டர் ஆயிடுவாரோ அப்படின்ற கேள்விகள் பல நினைச்சுக்கிறார். பட் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி திரும்பி சொல்லும் போது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த லைனப்ல அவரோட ஸ்பீச் ரொம்ப பெருசு. ஸோ அந்த ஸ்பீச்ல ஒன்னொன்னு பிரிச்சு 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 பார்க்கலாம். ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணலாம், இந்த போரை முடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, அதெல்லாம் செட்டில் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா சடனா பாருங்களேன், அப்பாலஜிஸ் பண்றாரு. மிடில் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் கேட்கிறாரு பாத்தீங்களா, நீங்க அது எழுதி வச்சுக்கோங்க, அது எங்களுக்கு வெற்றினே நாங்க வச்சுக்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அட்டாக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பாலஜிஸ் பண்ணி சரண்டர் ஆயிட்டார் இல்லையா, நான் அதை சரண்டர் தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது அவர் தரப்பு இருந்து. ஆனா உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெஹ்ரைன்ல டைரக்டா மனாமா கேபிட்டல லொத்துன்னு விழுந்திருக்கு, அட்டி பயங்கரமா அடிச்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெஹ்ரைன்ல இருந்து மிசைல்களை ஏவிட்டே இருக்கிறாங்க. ஸோ பெஹ்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பதிலுக்கு தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குவைத், பெஹ்ரைன் அடிக்கிறாங்க அதனால அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குவைத்தோட லார்ஜஸ்ட் ஃபியூயல் டேங்கர்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஏவியேஷன் ஃபியூயல் கம்பெனி மேல பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய உயர்மாடி கட்டடங்கள் மேல தாக்கி இருக்கிறாங்க, ட்ரோன்களை பயன்படுத்தி தீப்பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து எல்லா பயிலும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் நாங்க ஈரானை தாக்கிட்டோம் அப்படிங்கிறது போல சொன்னதான் இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்பு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சீனியர் அபிஷியல் டினை பண்ணிட்டாங்க, நாங்களா ஈரான் அட்டாக் பண்ணல அப்படிங்கிற டினை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல. அங்க என்ன ஏது நடக்குது, அட்டாக் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. பட் பண்ணாலும் எதுவும் பெருசா ஒரு இம்பாக்ட் இருக்கு போல. அமெரிக்கா இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஆர்ம்ஸ் பவர் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் இவங்க தானே எல்லாம் மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் இப்போ அவங்க தரப்பு ஒரு மினிஸ்ட்ரி, யூஏயோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஈரானோட ட்ரோன்களை நாங்கள் எப்படி சுட்டு வீழ்த்துறோம் பாருங்க அப்படிங்கிறது போல. சில ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தப்படுது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில 100 ட்ரோன்கள் அனுப்புறாங்கன்னா 30 ட்ரோன்கள் தான் இலக்க போய் அடையும். ஏன்னா பேலன்ஸ் இருக்கிற 70 வந்து பார்த்தீங்கன்னா டீகாயா தான் இருக்கும். 30 ட்ரோன்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டாக்கே பண்ணும். அப்படி பண்ணிச்சுன்னா இழப்புகளே ஏற்படும். இல்லைன்னா மற்றதெல்லாம் வந்து பண்ண வெடிமருந்துகள் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு பொம்மை சும்மா போய் ஜுவைங்கன்னு ஒரு இடத்துல உட்காந்துக்குமே தவிர அது வெடிக்கவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. ஏன்னா அதெல்லாம் டீகாய்ஸ். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்க 100 ட்ரோனை டவுன் பண்ணாலும் 101வது ட்ரோன் போய் அடிச்சாலும் இழப்புகள் தான். இதுதான் ஈரானுக்கு தேவை அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல சவுதி அரேபியா தரப்புல இருந்து ஈரானுக்கு கடுமையான கண்டனங்கள் போயிருப்பீங்க. பாருங்க, எங்களோட கிங்டம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறீங்க ரியாத, தொடர்ந்து இது போல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற சவுதி அரேபியா தரப்புல இருந்து. அமெரிக்கா பண்றதை விட சவுதி அரேபியாவோட ரெஸ்பான்ஸ் பெருமளவில் இருக்குமா, பார்ப்போமே, கொஞ்சம் நாள்ல வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறது போல பல அனுஷங்களோட கருத்துக்கள். ஸோ ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஆனா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஈரான். ஸோ அதனால அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் பேசும்போது திருப்பி சொல்லிக்கிறார், சும்மா திரும்பி வந்து சீஸ்பைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சும்மா அப்ரோச் பண்ணிட்டே இருக்காதீங்க, நாங்களே இப்போதைக்கு அதை முடிக்கிற மாதிரி கிடையாது, நாங்களா லாங் டேர்முக்கு தான் யோசிக்கிறேன். ஏன்னா போன வருஷம் இதே போலதான் சீஸ்ஃபயர்னு வந்து நின்னீங்க. அந்த டைம்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வேற, இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வேற. அந்த டைம்ல நீங்க இப்படித்தான் சொன்னீங்க, இதுக்கப்புறம் சண்டை வராதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணோம். நாங்களும் நல்லெண்ணக்க அடிப்படையில வந்து பண்ண, நாங்களும் சரி ஓகேன்னு சண்டை பிடிக்காம விட்டாச்சு. இப்ப திரும்பி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இப்ப வந்து சண்டை பிடிச்சி இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப இருக்கக்கூடிய அப்ரோச்சுங்கிறது வேற, அந்த மாதிரியான அப்ரோச் இப்ப இல்ல. ஸோ அதனால சும்மா சீஸ்ஃபயர்னு வந்து நின்று தொந்தரவு பண்ணாதீங்க பேங்களே அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு இருக்காங்க. அதுவும் அமெரிக்கா கூட பேசவே மாட்டோம் அப்படிங்கிறவங்கள அப்பாஸ் அக்ராச்சி திருப்பி சொல்லிக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிறாரு, நம்ம இதை அடுத்த பயில பார்க்கலாம். ஸோ அமெரிக்கா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சரண்டர் ஆகிறது அது போல விஷயங்கள் அதில் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாமே ப்ளோயிங் பாயிண்ட்ஸ் ட்ரம்ப் அவர்களுக்கு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அவர் பேசுறதுல இருந்தே ப்ளோயிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது போல. ஏன்னா நாங்க குர்திஸ்தானுக்குலாம் போயிட்டு ஈரானுக்குள்ள போங்கன்னு சொல்ல, ஏன்னா அவங்க வெரி ஃப்ரெண்ட்லி. நாங்க குர்த்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நாங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு போரையும் கொண்டு வந்தோம்னு இதை வந்து இந்த போரை காம்ப்ளெக்ஸா மாத்துறதுக்காகலாம் நாங்க வந்து விருப்பம் இல்லை. நான் ரூல் அவுட் பண்ணிட்டேன். குர்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க என்கிட்ட போறேன்னு சொன்னாங்க, இருந்துமே நான் அவங்க கிட்ட வேண்டாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்களா அவங்க தரப்புன்னு ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு.
அவங்க வரேன்னு சொல்றாங்க, வரலான்னு சொல்ல, அதை பத்தில கவலையே இல்லை. ஈரானோட ட்ரோன்கள் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு. திரும்பவும் ஈராக்கோட குர்திஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திருக்கு. ஒரு ஹோட்டல் மேல பண்ணிருக்கு. கேட்டா அமெரிக்க வீரர்கள் அங்க இருந்தாங்க, எங்களுக்கு தெரியுங்க, நாங்க அடிச்சிட்டோங்க அப்படிங்களா அவங்க தப்புன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு அது குருதினை பத்தி பேசினாங்க, அது அங்க அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்தது ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்னா, சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க செக்யூர் பண்ணுவோம் ஈரானோட என்ரிச்டு யுரேனியம் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் சைட்ல கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்பி நம்ம அதை பண்றதுதான் கிரேட் திங்கா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நாங்க அதை பத்தி எதுவும் திங்க் பண்றது இல்லை, பட் ஆனா அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஏன்னா இது இப்ப பண்ணலன்னா இன்னொரு நாள் பண்ணிதானே ஆகணும். ஸோ அதனால கண்டிப்பா அதை செய்வோம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள். ஸோ அவர் எல்லாத்தையும் சொல்றாரு, எல்லாத்தையும் செய்யறாரு. இந்த வெனிசுலாலேயே நம்ம பார்த்தாச்சு, அதே போல இங்க ஈரான்லயும் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட பேச்சுக்களை வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டா விட்டுட்டாங்கன்னா அது பெருஞ்சிக்கலா மாறிடும். ஏன்னா வெனிசுலால என்ன செஞ்சாங்களோ அதே போல ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் நீங்க செய்யலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அதுவும் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இதுல நான் கொஞ்சம் பாயிண்டா சொன்னா உங்களுக்கு இதா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஏன்னா எனக்கு கிளியரா சொல்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அது சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கே தெரியும், கொஞ்சம் குழப்பறையா அப்படிங்கிறத சொல்றீங்க. மெயினான விஷயத்துக்கு வரேன். இப்ப என்னன்னா, வெனிசுலா மாதிரியே இங்க ஒரு ஸ்டைலான ஆப்ரேஷன் இங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ரிச்டு யுரேனியம் ஈரானோடது இருக்கும், அதை நம்ம சீஸ் பண்ணிடணும். ஏன்னா இப்ப அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எப்படி வெனிசுலால கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போய் மதுரை அவர்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதே போல இங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போய் அதை எடுத்து வரணும். ராணுவத்தை மட்டும் இன்வால்வ் பண்ணா இது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது சிக்கலாயிரும். ஏன்னா ஐஏஏ அஃபீஷியல்ஸோட ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணும், சயின்டிஸ்ட் உட்பட இது போல பண்ணணும், லார்ஜர் ஆப்ரேஷனா இருக்கணும், இது வேகமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 450 கிலோகிராமுக்கும் மேல இருக்கக்கூடிய என்ரிச்டு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது அது அணு ஆயுதமா மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது அவங்க கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள், அவரு சொன்னது நீ இப்ப பண்ணலன்னா இன்னொரு நாள் பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிற கேட்கிறாரு. ஸோ அதோட விளைப்பாடு தான் இது போல செய்திகள் வருதா அப்படின்ற கேள்விகள். இப்போ என்னன்னா, இஸ்ஃபகானை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சேட்டலைட் இமேஜஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அமெரிக்கா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த இஸ்ஃபகான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனலை போட்டு ஈரான் வந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ஐடியா இல்லை அமெரிக்காக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு பின்னாடி வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து இஸ்ஃபகானை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. இதுல பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, மெடிட்ரேனியன்ல இருந்த அந்த ஃபோர்டு விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் ஏன் இப்ப செங்கடலுக்கு வருது? ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அரேபியன் சில நிக்கிறது பத்தாதான், எதுக்கு 2வது வருது? ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலும் வருதுன்னா நம்ம முடிவு பண்ணிக்கலாம், கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் அஃபென்சிவ் அமெரிக்கா தரப்பு வந்து பண்ண ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது போல. இப்போ இதுல 2 வாய்ப்பு. ஒன்னு, இஸ்ஃபஹான்ல இருக்கக்கூடிய அந்த என்ரிச்டு யுரேனியமை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா வச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு, ஏன் அவசரமா மெடிட்ரேனியன்ல நிக்கக்கூடிய அந்த ஃபோர்டு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அமெரிக்காவோடு இங்க வருதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் மேல தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பாத்தீங்கன்னா சேதமானதுனால ஒமன்ல இருக்கக்கூடிய போர்ட்ல டாக் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி டாக் ஆயிருக்கலாம், டாக் ஆகாமலேயே இருக்கலாம். டாக் ஆனதுக்கான காரணம் அங்க ரீசப்ளைஸ் எடுத்துட்டு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கான வேலைகள் மற்றபடியான விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை ரொம்ப நியர்பைல அனுப்ப முடியாது. வேற ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல ரீசப்ளை பண்றதுக்காக கூட இருக்கலாம், இல்ல அட்டாக் நடந்திருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது எல்லாமே ஸோ நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரூமர்ஸ் இது போல வந்துட்டு இருக்கு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் டைமாக 2-3 சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்வர்த்தி சோர்சஸ் இதை சொல்றாங்க, இது போல இருக்கு, இது போல நடந்திருக்கு, ஒமன்ல டாக் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் கேரியருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் இந்த ஃபோர்டு ரக விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அங்க வந்திருக்கு. ஏன்னா ஒரே இடத்துல எதுக்கு 2 நிக்குது? அந்த குறுகிய இடத்துல எதுக்கு 2 நிக்குது? அது சிக்கல் தானே. இல்லைன்னா இவங்க ஒரு ஆப்ரேஷன்ஸ் எதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல.
ஸோ கூடிய சீக்கிரத்துல ஒரு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இது மாதிரி போகும், இது போல சின்ன வேலையை செஞ்சு சக்சஸ் வெற்றி வெற்றி அப்படிங்கிறதோட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சில தப்புன்னு சொன்னாங்க. எதே எப்படியோ இப்ப இருக்கிறபடியான மேப் ஈரானது இந்த பிரச்சனை முடியும் போது இருக்காதுங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவரோட ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிறார். ஈரானை பிரிக்கிறதுக்கான திட்டங்கள் பண்றாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பாயிண்டா பிரேக் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, யூகே ஒரு ஆஃபர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நாங்க வேணா எங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர் அனுப்பட்டுங்களா இவங்கள கேட்டுக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன இப்போ வந்து ஜாயின் பண்றது, நாங்க ஆல்ரெடி ஜெயிக்கவே செஞ்சாச்சு. யூகே ஸ்டார்மர் அவர்களே வேண்டாம் எங்களுக்கு, இது ரொம்ப லேட், ரிஜெக்டிங் த ஆஃபர் டூ லேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கோபத்தோடு ரிப்ளை பண்ணிக்கிறார் அவரோட ட்ரூத் சோசியல் மீடியா. காரணம் என்ன, வானு கூப்பிடும் போதெல்லாம் வரல அப்படிங்கிறது போல இப்போ வரியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கலாம். இன்னும் நீ வரலையா, வண்டி எடுக்கலையா நீ அப்படிங்கிறது போல கேட்கற மாதிரி ஒரு துணையில இருக்குங்க. ஏன்னா அவர் எல்லாத்துக்கிட்டையும் போய் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்படித்தான் ஒரு ஆஃபரை வைக்கிறாரு. மெனி லீடர்ஸ் கிசிங் மை ஆஸ் அப்படிங்கிறது போல சொன்னார் இல்லையா, அப்போ வாங்க நான் சொல்றதுல கேளுங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் கூப்பிடுறாரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இது போல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கே ஒரு தனியா ஒருத்தவங்க உட்காந்து அவர் என்ன பேசுறாருங்கிறத டீக்ரிப்ட் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இது போல பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து மிரட்டி இருக்கிறாரா, இன்னும் போர் கப்பல அனுப்பலையா நீ அப்படிங்கிற மிரட்டுறாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல சில அனலிஸ்டோட கருத்துக்கள். யூகேவோட போர் கப்பல்கள் வருதா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இங்க சிக்கல் ஆகிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் வீரியமாயிட்டே இருக்குது. கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட மத்திய பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுவும் உயிர் சேதங்கள் இருக்கு, காயமடைஞ்சிருக்காங்க மக்கள் அப்படிங்கிற போல இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புந்தே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் சென்ட்ரல் டெல் அவீவ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு, மிசைல் மத்திய பகுதியிலே போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல. இது என்னன்னா ஈரான் தரப்புந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் எங்களோட ஆயில் டிப்போஸை நீங்க அடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்க எதுவும் பாக்குற மாதிரி இல்ல, அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அமெரிக்காவோட இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது இஸ்ரேலோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த பிராந்தியத்துல நாங்க அடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஏன்னா ஆயில் டிப்போ அடிக்கிறதுங்கிறது அது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மேல கை வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் மாறி மாறி அடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி. நீ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன்பா ஈரான் தானே முதல்ல மிடில் ஈஸ்ட்ல இந்த ரிஃபைனரிஸ் இதெல்லாம் அடிச்சாங்க அப்படிங்கிற, டெர்மினல்ஸ் அடிச்சாங்க, அங்க இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அடிக்கல. ஸ்டோரேஜ் அடிச்சிருந்தாங்கன்னா இப்ப ஈரான்ல எப்படி இருக்கோ அதை விட பயங்கரமா தீ எரிஞ்சிருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, நீங்க மேபி அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல தாக்குதலை பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆயில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல, ஆயில உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல அடிக்கிறாங்கன்னா ஹெவியா விபத்துகள் ஏற்படும், அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம், சேதங்கள் பெருமளவுல இருக்கும், மக்கள் பாதிப்படைவாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட அமெரிக்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இதெல்லாம் அடிக்கல, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இஸ்ரேல் அதை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அமெரிக்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மீடியாக்களை பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ ஈரான் தரப்பு இது போல ஒரு முடிவு எடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் அசட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அடிப்போம் அப்படிங்களா ஈரான் தரப்பு முடிவு எடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் இதுதான். இதுக்கப்புறம் ஈரான்ல நடந்த மாதிரியான வெடி விபத்து தீ விபத்து இந்த பிராந்தியம் முழுவதும் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. டெர்மினல்ஸ் அடிக்கிறது வேற, சேவ் பண்ணி வச்சுக்கிற அந்த அடிக்கிறது வேற. எனக்கு எக்ஸாக்டா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியல சொல்றதுக்கு. பட் ஆனா இதுக்கப்புறம் தாக்குதல் நடக்கும்போது நம்மளுக்கு வீரியம் அதிகமாயிருமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாவோட ராக்கெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பகுதிகள், ரெண்டாவது ஹைஃபாக்லாம் அதிகமா ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள். ஸோ இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ்ல இப்போ கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இது போல நியூஸஸ் நம்மளால பார்க்க முடியும். இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எதையும் தடுக்க மாட்டேங்குது, சைரனே அடிக்க மாட்டேங்குது, சைரன் ரொம்ப தப்பா அடிக்குது, 2 செகண்டுக்கு முன்னாடி அடிக்குது, 2 செகண்ட் அடிச்சுட்டு நின்னுது அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வருது. இது உண்மையா என்னங்கிறது தெரியல. இஸ்ரேல்ல அதிகமா கண்டெயின் பண்றாங்க செய்திகள் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த விஷயங்கள் வெளியே வர வர அவங்க மேல இருக்கக்கூடிய பயம், மதிப்பு, மரியாதை எல்லாம் போயிடும் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது அங்கே என்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, எதை அடிச்சிருக்கு, எதை அடிக்கல அப்படிங்கிறத துல்லியமா ஈரானுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது போல விஷயங்கள் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு, எத்தனை நாளைக்கு கண்டெயின் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்தலாம். பட் இருதரப்புலையும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்துல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுங்கிறது செந்தல் டிஃபென்ஸ், செந்தல் டிகோட்ஸ், 2 சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்ப இருக்குன்னு நம்பிக்கையில
இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.